வணக்கம் வாங்க. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். சுண்டைக்காய் வச்சு இன்னைக்கு கூட்டு வச்சிருக்கேன். சுண்டைக்காய் வந்து காரக்குழம்பு வச்சு காட்டியிருக்கேன். அதே மாதிரி சுண்டைக்காய் கூட்டு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். கசப்பே இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத காட்ட போறேன். இந்த சுண்டைக்காய் நீங்க அடிக்கடி காரக்குழம்பாவோ இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அந்த சளியெல்லாம் பிடிக்கிற தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்கும். அது முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்துல வின்டர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்க முடியும். அந்த சளி பிடிக்காத பிரச்சனை எல்லாமே இருக்கும். இந்த சுண்டைக்காய் கூட்டை எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சுண்டைக்காய் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாம். சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேக்கு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் இதுமாரி கட் பண்ணிட்டேன். இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றாமல் இதுலேயே நம்ம வந்து கூட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வந்து 1.5 கப்புக்கு வந்து சுண்டைக்காய்க்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம்லாம் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து 15 எடுத்துங்க. பச்சை மிளகா தான் காரத்துக்கு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 6 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் மஞ்சள் மட்டும் தான் போட போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி, பழுத்த பழமாக ஒரு தக்காளி சின்ன சின்னதாக மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 பல்லு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பைத்தப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த இதில் சுண்டைக்காய் தண்ணி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இது வந்து ஊறிச்சுன்னா சீக்கிரம் நமக்கு வெந்துடும். அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகும் சீரகம் தெரியும், தேங்காய் கொஞ்சம் கடைசியாக தேங்காய் சீரகம் சேர்க்கும் போது நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். உங்களுக்கு பெருங்காயமும் நமக்கு தேவைப்படும். எண்ணெய் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். எண்ணெயில் வந்து கடுகும் சீரகத்தையும் போட்டு தாளிச்சிட்டேன். அதுக்கு மேலே வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் சுண்டைக்காய் அந்த தண்ணியோடு சேர்த்து பைத்தம்பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. ரொம்ப நிறைய தண்ணி எல்லாமே இந்த அளவுக்கு தண்ணி திட்டமாக இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு சேர்க்கணும். இப்போ மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். அது காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகா போதும். அளவுக்கு நீங்கள் வந்து கல் உப்பு உங்கள் உப்புக்கு, அதாவது சால்ட்டுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லைனா மூடி போட்டோம். ஒரு 2லேருந்து 3 விசில் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காவும் கொஞ்சம் சீரகம் வரைச்சி கடைசியாக போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டோன்னா அதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். அவ்வளோதான் கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். சுண்டைக்காய் காரக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரசம் அப்லோட் பண்ணேன். இருந்தாலும் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 தக்காளியை நல்லா வந்து இந்த அளவுக்கு புளியை திட்டமாக போட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணியில் தக்காளியை வந்து நான் வந்து பிசைஞ்சி தான் விட்டுருக்கேன். அதை ஏன்னா மிக்சியில் அடித்து அது வேறு டேஸ்ட் ஆகிடும். அதுக்கு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து கடுகு, அதாவது மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு மேலே எடுத்திருக்கேன். ஏன்னா சளி இருக்கிறவங்க இருக்கும்போது கொஞ்சம் தாராளமாக மிளகு போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கோங்க. நீங்கள் மேலே கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லது. சோம்பு வந்து திட்டமாக கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் அளவுக்கு போட்டிருக்கேன் நான். அதுமாரி பார்த்திங்கன்னா இதில் வந்து சிகப்பு மிளகாய் வந்து நீட்டு மிளகாய் வந்து ஒரு 4 இது போட்டிருக்கேன். அதுமாரி மல்லி ஒரு ஸ்பூனு, அதாவது உங்களுக்கு தனியா தூளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு மல்லியாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு திட்டமாக நீங்கள் போட்டு இதை எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு வந்து உங்களுக்கு பெருங்காயம் வேணால் பெருங்காயத்தையும் இதே சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டேன். இந்த எண்ணெய் ஊற்றினோன்னே இதை தான் ஃபஸ்ட்டு நான் வந்து அதில் தாளிச்சிட்டு போகிறேன். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு நீங்கள் ரசம் வச்சிடலாம். அதாவது கூட்டு வைக்கிற டைமுக்குள்ள இந்த ரசமும் ரெடி ஆகிடுவாங்க. சளி இருக்கிறவங்க இந்த வந்து கூட்டு நான் சொன்ன மாரி சுண்டைக்காய் கூட்டு அடிக்கடி இந்தமாரி மழை காலத்தில் சளி பிடிக்கிற காலத்தில் இந்த இதில் வந்து ரசம் வச்சு இதுமாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். இப்போ வந்து உப்பு நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கடலப்பருப்பு இல்லை துவரப்பருப்பு கொஞ்சம் கெட்டியாக ரசம் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஏற்கனவே ரசம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஏற்கனவே இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே மிக்சிலையும் போட்டு அரைச்சிருக்கேன். ஏன்னா கருவேப்பிலையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம், கொத்தமல்லாம் தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அதனால் இதோட அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலை, சில பேருக்கு பார்த்திங்கன்னா முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். அவங்க ரசத்தில் வந்து இந்தமாரி கருவேப்பிலை, கொத்தமல்லாம் கொஞ்சம் அரைச்சி சாப்பிட்டோம்னா கொத்தமல்லி அடிக்கடி சாப்பிடும்போது சளி பிடிக்காது. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு உண்டாகும். இப்போ வந்து கூட்டு ரெடி ஆனோன்னே உங்களுக்கு காட்டுறேன்ப்பா. பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 12 பல்லு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த அரைச்சேன்ல அந்த அரைக்கரையில் இது ரசம் எப்படி செய்யறதுங்கிறது ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவையானங்க நீங்கள் அந்த சமையல் இதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் லைட்டாக நுர வரும்போது நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். அவ்வளோதான். குக்கர்லேயும் ஒரு 3 விசில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ கூட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ அப்படி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் தேங்காவை வந்து அரைச்சி அது சொன்னாலும் சீரகத்தை அதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அதோட பெருங்காயம் கொஞ்சம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போடாமல் செஞ்சோம்னா இதுக்கு லைட்டாக கசக்கும் இல்லையா? அதனால தான் நம்ம தேங்காயில் ஆட் பண்ணுறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சளி இதெல்லாம் பிடிக்கிறவங்க அடிக்கடி சுண்டைக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்காது. இப்போ எங்கள் வீட்டு பசங்களாம் சளி பிடிக்குது. ஏன்னா காலேஜில் போயிட்டுக்கிட்டு வரும்போது
கொஞ்சம் இந்த மாதிரி ரைனி சீசன் வின்டர் சீசன்லாம் நீங்கள் அடிக்கடி இதை வச்சு கொடுக்கலாம். நீங்கள் மற்ற நேரத்தில் வச்சுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்டிட்டேன். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் வந்து லீவ் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.